வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு கூட்டு. அதை எப்படி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு இது போல ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். அடுத்ததா வாழைத்தண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்டோட மேல் பட்டையை இது போல நீக்கிட்டு உள்ள இருக்கிற செத பகுதியை ரவுண்ட் ஸ்லைசஸா கட் பண்ணிக்கோங்க. இது போல தின் ஸ்லைசஸா கட் பண்ணிட்டு விரல்ல இது மாதிரி சுத்தி சுத்தி எடுத்தாலே அதுல இருக்கிற நாரெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா பொடியா கட் பண்ணி உப்பு தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் வாழைத்தண்டு கருக்காம இருக்கும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்து லேசா வதக்கிக்கலாம். அது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இது போல லேசா கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க வாழைத்தண்டை சேர்த்து அதே லேசா வதக்கிக்கலாம். தண்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்து லேசா வதக்கிக்கலாம். அடுத்ததா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியா கை நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமா துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு சூப்பரா, ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டியாவும் ரெடி. இது போலவே வாழைத்தண்டு சட்னியும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. இது ரைஸ்க்கு மாத்திரம் இல்ல, தோசை, சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.